ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு நம்மளுடைய வியானா அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி வந்து சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நினைக்கிறேன். பயங்கரமாக சொன்னாங்க. அதை வந்து அங்கே கேட்டு ஒரு சில பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குது, ஒரு சில பேருக்கு தூக்கம் தள்ளுது. அவ்வளோ தூரம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து இவங்களோட லைஃப் ஸ்டோரியை பார்க்கும்போது சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்னு ஒரு வாட்டி அனிதா சம்பத்துக்கு போட்டாங்க, அந்த மாதிரி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அவங்க லைஃப்பில் அவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்காங்க. அதை வந்து இங்கே சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு அப்பா ஒரு அம்மா, எல்லாருக்கும் ஒரு அப்பா ஒரு அம்மா தானே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுதான். அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா வந்துட்டு அம்மாவுக்கு ரொம்ப செல்லப்பிள்ளை. அம்மா வந்துட்டு அப்பா வந்து ரொம்ப அடக்கி வைக்கிற ஒரு டைப்பு. பெரும்பாலும் வந்து அதாவது வியானா அம்மா கூட இவங்க வியானா கூட எல்லாம் சேர விடாத ஒரு அம்மா. அந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப இது பண்ணுற அம்மா. அப்பாவுக்கு வந்து அம்மானா ரொம்ப உயிர். சரிங்களா? இவங்க வந்து வயசு 10, அவங்க அண்ணாவுக்கு 12 இருக்கும்போது இவங்களுக்கு வந்துட்டு பூபட்டி ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த பூபட்டி ஃபங்க்ஷன் கூட வந்துட்டு அப்பா விட மாட்றாங்களாம். யார்? அவங்க பாட்டி, அதாவது அவங்க அப்பாவோட அம்மா. அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்களாம். அம்மாவே தனியாக இருந்து வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க தாத்தாவோட, அதாவது அப்பாவோட உதவியோடு வந்துட்டு அந்த பூபட்டி ஃபங்க்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு அப்போத்துலேருந்து ஒரு சண்டை அந்த மாதிரி இருந்திருக்கும் போல இருக்குது. இவங்களுக்கு வந்துட்டு உலகமே தெரியாமல் சின்ன வயசில் எல்லாருக்கும் அப்படி தானே. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு 11வது படிக்கும்போது அண்ணன் வந்துட்டு ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறாரு. அப்படியே லைஃப் போயிட்டுருக்குது. அப்பா வந்துட்டு ஃபஸ்ட்டு பையனா அந்த வீட்டுக்கு. அதனால் அவருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிள் இருக்குது. அதனால் அம்மா விட்டாங்களாம். சரி, அவர் ஃபஸ்ட்டு பையன்றதுனால அவங்க சிஸ்டர்ஸ்க்குலாம் வந்துட்டு மேரேஜ் பண்ணுற விஷயங்கள்லாம் அவருக்கு இருக்கும். அதில் நம்ம எதுக்கு தலையிட்டுக்கணும். அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, மைண்டு ஃபுல்லாக வந்து அந்த சிஸ்டர்ஸை மேரேஜ்லேயே விட்டார் தவிர வீட்டில் இருக்கிற குழந்தைகள், அதாவது வியானாவை அவங்க தங்கச்சி அவங்க அண்ணனை பார்க்குறன்ற இதுலேயே வந்து ஈடுபாடு இல்லை. யாராவது வந்துட்டு ஏன் அவங்க குழந்தைங்களை பார்க்க மாட்டேறியா, அதெல்லாம் யார் பார்த்துப்பான்னா கடவுள் பார்த்து பண்ணுறோம். ரைட். அந்த மாதிரி வந்து அவர் வந்து அப்பப்போ வந்து தட்டி கழிச்சிருக்காப்புல. அதே மாதிரி வந்துட்டு அவங்க ரொம்ப வந்துட்டு ஆக்குவாங்களா அவங்க அப்பாவை. எப்படின்னா, எப்படியோ அம்மா பேசி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அவங்க அப்பா, வியானா அப்பாவை. வராராம், வந்தவொடனே ஸ்ட்ரெயிட்டாக எங்கே குழந்தைய தானே பார்க்க வருவார், குழந்தைங்களாம் ஒய்ஃபை. அது கூட அவங்க அம்மா சண்டை போடுறாங்க. ஏன்டா நான் எல்லாம் உயிரோடு இல்லையா, நான் செத்தாக போயிட்டேன், என்னையை வந்து பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு உன் குடும்பத்தை போய் பார்க்க போயிருக்க அப்படின்ற மாதிரி சண்டை போடுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு டெரரான ஒரு பார்ட்டி போல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே சென்னையில் வந்துட்டு 18,000 ரூபா வாடகையில் வந்து இருந்திருக்காங்க. திடீர்னு அப்பாவுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. அப்போ வந்துட்டு சேவிங்ஸு அம்மா வந்து ஒரு 3 மாதம் சேவிங்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க பொழுது எல்லாமே காலியாக இருக்குது. அப்புறமா தான் 3 மாதம் கழிச்சு தான் தெரியுது அவருக்கு வந்து ஹார்ட்டில் ஒரு அரெஸ்ட்டுன்னு. அவர் ஊரில் வெளிநாட்டில் இருக்கும்போது அவர் தெரிஞ்சிருக்கு. அவர் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லாதனால எல்லாம் செக் பண்ணி கடைசியில் தான் ஹார்ட் அரெஸ்ட்டுன்ற விஷயங்களே இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் கையில் காசு இல்லை இவங்களுக்கு அந்த சரி பண்ணுறதுக்கு. அதனால் தாத்தா பாட்டிக்கிட்ட போய் நின்றுருக்காங்க. அவங்க காசெல்லாம் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிலேருந்து எடுத்து கொடுங்க, உன்னை நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா கிட்ட கொடுத்துருக்காங்க, நீ பார்த்து செலவு பண்ணுங்க. இங்கே வந்துட்டு இவருக்கு ஹார்ட் சர்ஜரி அந்த இது நடக்குதான். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இவங்களாம் எடுத்து சித்தப்பா அந்த ஒரு ஃபேமிலி ஒரு 10 பேர் வந்து தங்கிட்டு இருக்காங்க பொழுது. தங்கி வஞ்சர் மீன் ஃபிஷ் ஃப்ரை, அதாவது ஒரு ட்ரிப்புக்கு வந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. எப்படி பாருங்கள். இவங்க கூட வந்து அதான் வியானா அப்பா கூட வந்து வியானாவும் வியானாவோட அண்ணன் அப்புறம் வியானாவோட அம்மா இவங்க தான் இருந்திருக்காங்க போல இருக்குது. அதை ரொம்ப சொல்லி ஃபீல் பண்ணாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப கொடுமையான விஷயம். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டுருக்கு, அந்த சர்ஜரிலாம் முடிஞ்சு போயிருக்கு. திடீர்னு பார்த்தா அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. என்னோட அப்பா திடீர்னு வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து கூப்பிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா ப்ராப்பர்ட்டி எங்கே போயிட போகுது, ஏன்னா நிறைய செலவெல்லாம் பண்ணியிருக்கு. திடீர்னு வந்துட்டு ப்ராப்பர்ட்டி மேலே இவங்க வந்து திரும்ப ஏதாவது கேஸ் போட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ அப்பா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டோட வாடகை வந்து 19,000 18,000 இவங்க சரி ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போகலாம், டெய்லரிங் தெரியும்னு சொல்லிட்டு போனால் அங்கே மாதம் 4,000 18,000 எங்கே இருக்குது, 4,000 எப்படி செலவு பண்ண முடியும். அதனால் அந்த வீட்டை விட்டு சரின்னு சொல்லிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு 3 லட்ச ரூபா லீஸுக்கு போகிறாங்க. 3 லட்ச ரூபா லீஸுக்கு போகிறாங்க. சின்ன வீடாக முதல் பெரிய வீட்டில் இருந்ததுனால அந்த வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் வந்து விற்கிறாங்க. அதுக்கப்புறம் யார் யாருக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்து, ஏன்னா அந்த வீட்டுக்கு போகணும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கும் போயிடுறாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு வயிறு வலி வருது. என்னடா வயிறு வலி வருது பார்த்தா நீர் கட்டி, அதை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போகும்போது இப்போ பார்க்கலாம் அப்படின்போது ப்ரைவேட்டில் வந்துட்டு கலைஞர் காப்பீட்டு அந்த திட்டம் இருந்துச்சுன்னா 50% தான் அப்படின்னோடனே அதை வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. நடந்தால் வந்துட்டு அந்த ஸ்டெப்ஸ் என்ன அது வந்து திரும்ப ப்ராப்ளம் வருமா, அது அவங்களுக்கு தெரியல. நடந்து மேலே போயிருக்காங்க. அதுவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி வந்துட்டு சின்ன பொண்ணா, அவங்க வந்து வீட்டில் இருக்கிற ஃபுல்லாக வந்து சானிடைஸ்டு, ஏன்னா ரொம்ப கிருமி தொற்று இருக்கக்கூடாது, அவங்க ஆப்ரேஷன் பண்ணதுனால எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்களே. இவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா, என்னடா இது கொஞ்சம் ஒரு கஷ்டம் வந்தோடனே தங்கச்சி டக்குன்னு மெச்சூரிட்டி ஆகிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி வலிமுறை வந்திருக்கு.
அம்மா ஒரு இடத்துல ஈரமாக இருக்க மாதிரி இருக்குது அந்த ஆப்ரேஷன் பண்ண இடம் அப்படின்னு இருக்காங்க. திரும்ப ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது ஒரு ஏதோ ஒரு இது இருக்கான், ஒரு நாளைக்கு வந்து மினிமம் 10,000 5,000 ஆகுமா, அதை வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டாங்களாம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவங்கள கூப்பிட்டுட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வச்சிடலாம், ஏன்னா மேலே ஏறினா ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆன்ட்டி கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே தான் வந்து தங்க வச்சுருக்காங்க. அங்கே வந்து இந்த நர்ஸ் வருவாங்க பாருங்க டெய்லியும், அவங்க ஒழுங்காகவே பண்ணுறது இல்லையா, அவங்களுக்கு பண்ணுறதே உங்களுக்கு பிடிக்கல. சரி நானே அதை பண்ணுறேன் டாக்டர் கிட்ட சொல்லும்போது டாக்டர் வந்து அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணாலும் பிரச்சனை ஆகிடும், இல்லை நான் ட்ரெயின் ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 3-4 நாளோ வந்து ட்ரெயின் ஆகி நல்லா அம்மாவை பத்திரமா பார்த்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதை வந்து சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டாங்க. டாக்டர் ஆச்சரியப்பட்டாங்க, பரவாயில்லையே நல்லா இது பண்ணிட்டே அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாடலிங்கு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட்ஸு, அதுக்கப்புறம் ஜுவல்லரி ஷாப் அந்த ஒரு விளம்பரத்துக்கு ஃபோட்டோ கொடுக்கறது. திடீர்னு பார்த்தா சிங்கப்பூரில் இவங்களோட ஃபோட்டோ இருக்குமா, பார்த்துட்டு நிறைய பேர் போஸ்ட்லாம் போடுவாங்களாம். அவங்களுக்கு தெரியாது அது. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணி இப்போ கடைசியில் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல நிலமையில் வந்து இப்போ என்னோடய சிஸ்டர் டாக்டராக இருக்காங்க, என்னோடய அண்ணன் வந்து இன்ஜினியர் முடிச்சிட்டாங்க, நான் வந்து இப்போ வந்து டிகிரி முடிச்சுட்டு இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பராக வந்து இந்த கதையை முடித்தாங்க. ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்து அந்த அம்மா, அப்புறம் அந்த அம்மாவோட அப்பா தாத்தா இவங்களோட ஹெல்ப்போடு வந்தாங்க. கடைசியில் அப்பாவும் வந்துட்டு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு போல இருக்குது, மோட்டிவேஷன் நம்ம வியானாக்கு இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு இந்த கதையாக முடித்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போது இது வரைக்கும் இத்தனை பேர் வந்து கதை சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு டச்சபிளான ஒரு கதைன்னு நீங்கள் எந்த கதையை சொல்லுவீங்க? மறக்காமல் இந்த வீடியோக்கு நான் கேட்குற ஒன்றே ஒன்று தான், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.